என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வேத இடத்துல இங்க இருக்குது. எங்க இருக்குது? இந்த இடத்துக்குள்ள இந்த வார்த்தை வேற பக்கம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையோட வாக்குத்தத்தமா அதேவா இருக்குது. அல்லேலூயா. இதான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்த பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே என்ன தடையால் காரியங்கள் வந்துள்ளோ அந்த தடையெல்லாம் இயேசு இந்த நாளிலே திறந்து உங்கள் வாழ்விலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் திறந்த வாசல் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் போட்டவே மாட்டார். கர்த்தரோட சமூகத்தில் இருந்து கர்த்தருக்காக தேடுவது, கர்த்தரோட வார்த்தை கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் திறந்த வாசலை தேவன் வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் ஓடும் போது, கர்த்தருக்காக ஏதாவது சொல்லும் போது எந்த ஒரு தடையும் அது முன்னாடி வர மாதிரி தெரியும். ஆனா அந்த வர தடைகளை கர்த்தர் உடுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக தான் வைத்தீங்க, எனக்கு முன்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு இல்ல. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் முன்பாக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தை இயேசு இந்த நாளிலே திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எத்தனையோ நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் கூட வரலையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற மகனே மகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தடைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அந்த தேவாலயத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவர் 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 நல்லவர். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அதற்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தால் இந்த வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தான் நம்ம விருத்தமா பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. சொன்னார், வாரம் ஒவ்வொரு புது ஊழியக்காரர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைப்படி நீங்கள் நடக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்விலே தேவன் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பலம் தான் நம்மளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பலமா நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் பலத்துல கர்த்தருடைய வார்த்தை சின்ன வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை நீங்க பிடித்துக் கொண்டீங்கன்னா தேவன் பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொத்தமாவான். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், நம்முடைய வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகளா மாறி போகும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கிற தடைகள் மாறி போகும். நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். மகனே மகனே, நீ என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவருடைய பாடுகளை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அவருக்காக நீங்க என்ன செய்தீங்க? உங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவன் ரட்சித்து உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, நல்ல இருப்பிடம் கொடுத்து, தேவையான வசதியை கொடுத்து, நல்ல ஒரு சபையை கொடுத்து, நல்ல ஒரு போதகரை கொடுத்து இந்த நாளிலே இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நீங்க என்ன செய்தீங்க? வார்த்தை கேட்டுட்டு அப்படியே போறது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வே நான் தேவனுடைய வார்த்தை கேட்டு நான் என்ன செய்தேன், எப்படி நான் வாழ்ந்தேன், நம்முடைய சாட்சி முக்கியம். அல்லேலூயா. கடைசி நாள் கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார். நான் இன்னைக்கு பிரசவம் பண்ணி நான் போயிருவேன், நான் எப்போதும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் உங்க வாழ்விலே கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்க நடந்தீங்களா? கர்த்தருக்காக நான் கனி கொடுத்தேனா? கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவில, அந்த அன்பில, அந்த நாளுக்கு நாள் நான் ஒவ்வொரு நாள் இருந்தேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்மளே
சிந்தித்து பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. அவங்க பிரசவம் பண்ணி போறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்மளோட வேலையை நம்ம போய் பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கை எப்படி சுத்தமாகிறது, நம்ம சரீரம் எப்படி சுத்தமாகுது, நம்ம கிறிஸ்துவ ஜீவிதத்திலே நாம் எப்படிப்பட்டு வாழ்கிறேன், நான் எப்படிப்பட்டு வாழ்கிறேன், அவங்க எப்படிப்பட்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லி அவங்க நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நான் என்ன செய்கிறேன், நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன்னா, நான் தேவனோட வார்த்தையை நடக்கிறேன்னா, நான் ஜெபம் பண்றேன்னா, நான் தினந்தோறும் பைபிள் படிக்கிறேன்னா என்று சொல்லி நான் 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 நம்ம எத்தனை பேர் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளுக்காக ஒரு திறந்த வாசலை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலனை, ஒரு ஜீவனை வைத்தீரார். அதுக்குள் நம்ம கடந்து சொல்லும்படியாக நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட சொன்னதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவன் 1வது 2வது படிக்க வைக்கிறீங்க. அவன் இல்ல 1வதே இருக்கிற 20 வயசு ஆனாலும் 1வதுல இருந்தா எத்தனை பெற்றோர் ஏற்றுக்கொள்வீங்க? அவன் என் பையன் தங்கமான பையன் 1வதுலயே படிக்கட்டும், அவன் 10வதுலாம் படிக்க வேண்டாம், காலேஜில போக வேண்டாம், 20 வயசு ஆனாலும் சரி அவன் 1வதுலயே இருக்கட்டும். எத்தனை பேர் விரும்புவீங்க? யாருமே விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. 1வது போகணும், 2வது போகணும், 3வது போகணும், அப்படியே படிப்படியா மேல மேல வந்து அவன் ஆசீர்வாதமா இருக்கிறதா எல்லாரும் பெற்றோரும் நினைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தரோட சபையை நீங்க வந்து கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் நீங்கள் வளர வேண்டும், ஜெபத்தில் வளர வேண்டும், வேத வாசிப்பில் வளர வேண்டும், துதிக்கிற வளர வேண்டும், தேவனுடைய அந்த ஒருவரை வளர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறதுல பட தட எல்லாமே செய்து முடிச்சுட்டு நேரமாச்சு 9 மணி ஆச்சு, பாஸ் திட்டுவாரு, அவங்க திட்டுவாங்க, வீட்டுல இருந்து அவங்க கேட்பாங்களே, இவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வந்து டைம் முடிச்சுட்டு போயிடும். உண்மையா எத்தனை பேர் நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம்? உண்மையா தேவனோட வசனத்தை படி நம்ம வாழ்கிறோம் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனோட வார்த்தை கேட்டா நம்மளோட வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவனோட வார்த்தை ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு வந்து அவரும் போதித்து எல்லாவற்றையும் செய்ய. எதற்காக? அவர் நல்லா இருக்கணும், அவர் தோன்றணும், அவர் இருக்கணும் அப்படி சொல்லியா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் பிரியாசப்பட்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு நம்ம பாத்திரமானா நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நீங்க தேடணும். எனக்காக தேவன் திறந்த வாசலை ஒன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அதிலே நம்ம உண்மையாய் தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பலத்தில் இருந்து தேவன் உண்மையாக துதிக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா மட்டும், ஏதோ ஒரு பாரம் வந்தா மட்டும், ஏதோ ஒரு வேதனை வந்தா மட்டும் ஆண்டவரே 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 என்று சொல்லி நம்ம ஏதோ ஒரு பகல துதிக்கிறது துதிக்கல. அல்லேலூயா. எப்பொழுதும் 24 மணி நேரமும் தேவன் நம்ம துதித்துக் கொண்டே இருக்க. நம்ம வாழ்விலே நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, என்ன நேரத்திலும் எப்பொழுதும் தேவன் நம்மை துதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துல யாருக்கும் தெரியாது, கர்த்தர் நம்ம துதித்துக் கொண்டே இருக்கலாம். வேலை செஞ்சாலும் சரி, நம்ம அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் நம்முடைய இதயத்திலே கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற மகனே, நீ எனக்காக நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், எனக்காக நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், என்னோடு இருக்கிற ஒருவரை நீ எப்படி கொண்டு இருக்கிறாய் என்று தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன் என்று இந்த நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எல்லாமே வைத்திருக்கிறார். அவர் எனக்காக தான் வைத்திருக்கிறார், எனக்காக எல்லாமே வைத்திருக்கிறார் என்று நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நிச்சயமாகவே நம் தேவனை தேடுவோம். அல்லேலூயா. ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், அவங்க மகன், அவங்க எங்க அப்பா என்ன ஸ்தானம் அவங்க தெரிஞ்சுச்சுன்னா அவங்க எவ்வளவு அதிகாரம் பண்ணுவாங்க சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அதே போல நம்ம தேவனை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம், தேவன் எந்த அளவுக்கு நம்ம புரிந்து இருக்கிறோம் என்று நம்ம அறிஞ்சிட்டோம்னா
நம்ம தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக பாடுபட்டவர், எனக்காக அழைக்கப்பட்டவர், எனக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கார். வெள்ளி பொருள் என்னோடதே என்று சொன்னவர், எனக்காக வைத்து ஒவ்வொரு நாள் அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தில் இல்லாதபடி உலக காரியங்கள், உலக சேதத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் செலவிடுகிறேன். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தவர்களுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, ஊருக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு கேட்டா நேரம் இல்லைங்க, நேரம் இல்லை வாங்க ஜெபிக்கலாம்னு சொன்னா சண்டை, வீண் வார்த்தைகள், வீண் பிரச்சனைகள் ஆகுது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க, எல்லாரும் சந்தோஷமா வருவாங்க. ஆனா வாங்க கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணான்னு சொன்னா அப்பதான் எனக்கு வேலை இருக்குதுங்க, அங்க போனுங்க, இங்க போனுங்க, இப்பதான் கூப்பிட்டாங்க, நான் கண்டிப்பா போய் ஆகணுங்க. இதை வாங்க ஒரு 1000 ரூபாய் தர சொன்னா எல்லா வேலையும் விட்டு போட்டு கடற்கடன்னு ஓடி வந்துருக்கோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வர்றது. அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேடுகிற எப்படிப்பட்டது நம்ம சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு அழைப்பு உண்டு, ஒவ்வொரு கிரியை உண்டு. அந்த அழைப்பின்படி, அந்த கிரியின்படி நீங்கள் ஓடும் போது வாழ்விலே தேவன் திறந்த வாசலை வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் இந்த நாளிலே கூட்டாதபடி தேவன் உங்கள் வாழ்விலே அடைப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நாளை பிறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்ததோ, என் வேலையில ஒரு முயற்சியே இல்லை, எத்தனையோ நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன், ஒரு முயற்சியே என்று சொல்லி கலங்கியிருக்க மகளே, தேவன் இந்த நாளிலே ஒரு திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ நம்ம வியாதி கொடுமையா இருந்த, எங்க போனாலும் சரியாலே என்று சொல்லி தேவனை பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி வந்திருக்கிற உங்க வாழ்விலே தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மலட்டு கற்பங்களும் மலனார் போன எல்லா காரியங்களும் இயேசு இந்த நாளிலே உயிர்ப்பிக்க அவர் ஜீவன் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் ஜீவனாகவும் ஆவியாகவும் அந்த வார்த்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்களோ அந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும், அதிசயம் செய்யும்.